வேக்கப். வெயிட் லாஸ் வந்து மோர் தென் 5 kg ஆயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப இது ஸ்கின் சேஞ்சஸ். முன்னாடி வந்து அப்படியே இந்த பாம்புக்கெல்லாம் தோல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஸ்கின், கை கால்ல எல்லாம். அது வந்து இப்ப நல்ல ஷைனிங்கா இருக்கு. அந்த 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 வித்தியாசம் ஃபீல் பண்ண முடியுது. வேற அந்த பிளட் ஃப்ளோ கை கால்லாம் எப்போதுமே மரத்த மாதிரியே இருக்கும். தைராய்டு டேப்லெட் எடுக்காமலே இப்ப எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஹார்மோன்ஸ், பீரியட்ஸ் எல்லாமே இப்ப ரெகுலர் ஆன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நல்ல கரெக்டா இருக்கு சார். அது நான் கண்டிப்பா ஷேர் பண்ணி தான் ஆகணும். வித்தவுட் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எதுவுமே நான் எடுக்கல. முன்னாடி எடுத்துட்டு இருந்தேன், இப்ப எடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் முன்னாடி எனக்கு அந்த என்சைம்ஸ் எல்லாம் கூடி இருந்துச்சு. என்சைம்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்போதுமே ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும், அந்த லிவர் இருக்க சைடுல ஒரு டெண்டர்னஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிட்டு. முன்னாடி ஒரு மாதிரி கூன் போட்டுட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் வண்டி ஓட்டுறப்பையும் சரி, நடக்கிறப்பையும் சரி, கொஞ்சம் ஏதோ குளிஞ்சு இருந்த மாதிரியே இருக்கும். இப்போ வந்து அந்த போஸ்டர் எல்லாம் கொஞ்சம் எரெக்ட் ஆன மாதிரி இருக்கு. நம்ம எக்ஸசைஸ் பண்றப்போ ஒரு போஸ்டர் சங்கீதெல்லாம் சொல்லி கொடுப்பாப்ல, அப்படி நிமிர்ந்து இருந்து இது பண்ற மாதிரி. அது வண்டி ஓட்டுறப்ப என்னால அந்த இது ஃபீல் பண்ண முடியுது. அந்த போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இப்போ முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு ட்ரெயின்ல ஸ்டெப்ஸ் ஏறப்ப ஏதாவது போனோம், அவசர அவசரமா போறப்பெல்லாம் ரொம்ப மூச்சு வாங்கும், ஒரு வெயிட் தூக்கிட்டு போறப்பெல்லாம். இப்ப அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகுது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சார். சாரு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. இதெல்லாம் நான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு என்னால பண்ண முடியல. ஆனா ரத்திகரா கம்யூனிட்டி சார் எல்லாரும் சேர்ந்து நடத்தி காமிச்சிட்டாங்க, ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னு சார் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க சார். நான் ஃபுட் பிளேட் ரெடி பண்றப்ப எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். பசங்களுமே இப்ப நல்லா மாறிட்டாங்க. பசங்க இந்த சீட்ஸ் சாப்பிடுறது, கேரட் குக்கும்பர் சாப்பிடுறது, நம்ம ஃபுட் பிளேட் வைக்கிறப்போ அப்புறம் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுலாம் ரொம்ப குறைஞ்சிட்டு. முன்னாடி அந்த லேட் நைட் ஈட்டிங், பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்றாங்கல்ல சார், அதெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. முன்னாடி ஸ்நாக்ஸுக்குனே ஒரு டப்பா இருக்கும், ஒரு வாளி நிறைய இருக்கும். இப்ப ஃபுல்லா எல்லாம் சீட்ஸா மாறிட்டு, பாதாம், கேஷ்யூ நட்டு ஃபுல்லா அதுலயே தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப ஃபுல்லா ப்ரோட்டீன் தான். இப்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் தான், வாங்குறதே நிப்பாட்டியாச்சு. இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு கெடுதலா சாப்பிட்டுட்டு இருந்தோமே அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கு. அப்புறம் புஷ்அப் பண்றப்போ இப்ப முன்னாடி எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. ஈஸியா புஷ்அப் பண்ண முடியுது. முன்னாடி கொஞ்சம் ஒரு 4-5 பண்ணாலே ஐயோ எப்படா முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அந்த நம்ம உடம்ப நம்மளால தூக்க முடியும். டாக்டர் சொன்னதுல வளர வேல்யூபிள் பாயிண்ட், எங்க வீட்ல ஸ்வீட் வாங்குறது குறைஞ்சிருக்குது. ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு வாளி வச்சிருக்கோம் சார். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைங்க இப்பவே ஜங்க் ஃபுட்டை நிறுத்தினா அந்த குழந்தைங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எப்படி ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இதுக்கு பேர் தான் ட்ரூ லைஃப் சேஞ்சிங் எஜுகேஷன். அந்த குழந்தைக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சிந்திக்கணும், எது சிந்திக்க கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு கொடுக்கறது தான் ரியல் லைஃப் எஜுகேஷன். அதுதான் வசீகரா ஹெல்த் கம்யூனிட்டி கிரேட். அந்த கம்யூனிட்டிக்கு நீங்க எவ்வளவு தூரம் கம்யூனிகேட் பண்றீங்க, எப்படி ரிலேஷன்ஷிப் உண்டாக்குறீங்க, எப்படி ஓனர்ஷிப் எடுக்கிறீங்க, இதுதான் ஒரு மனுஷனுடைய ஹெல்த்தோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் ஹாப்பியா இருக்கிறான்னு சொன்னாலே, மகிழ்ச்சியா இருக்காருன்னா அந்த கம்யூனிட்டி வேணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கம்யூனிட்டியில வசீகரா ஹெல்த் கம்யூனிட்டியோட எல்லா மெம்பர்ஸுக்கும், எல்லா அட்மினுக்கும் வளர சந்தோஷம் உண்டு.